டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதாகவும் 3 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கருணாநிதி பெயரில் இசிஆரில் அரங்கம் கட்ட அரசாங்கத்திற்கு நிதி இருக்கும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்க நிதி இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி நிலைமையை காரணம் காட்டி மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்காமல் உடனடியாக உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தலைநகர் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்தால் அது தேசத்திற்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதை கருத்தில் கொண்டு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றுபட செயல்பட வேண்டும் என்றும், ஈகோ மற்றும் சிறு பிரச்சனைகளை விட்டுவிட்டு தேசத்தை காப்பாற்றும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் திருமாவளவன் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். மீனவர்களின் வருமானத்தை நம்பியே அவர்கள் குடும்பம் உள்ளதாகவும், இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிகளில் மாணவர்கள் மனசு புகார் பெட்டியை முறையாக பராமரிக்க வேண்டும் என பள்ளி நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்து வருவதால் இந்த உத்தரவை அரசு பிறப்பித்துள்ளது. மாணவர்கள் கொடுக்கும் புகார்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்காத ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தியுள்ள அரசு, மாணவர்களை பாதுகாக்கும் சட்டங்களையும் போக்சோ சட்டம் குறித்தும் விளக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. போக்குவரத்து சேவையை மக்கள் அறிந்து கொள்ள உதவும் வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை மாநகர போக்குவரத்து கழகம் தொடங்கியுள்ளது. இந்த வாட்ஸ்அப் சேவையை மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் ஆல்ஃபி ஜான் தொடங்கி வைத்தார். இந்த சேவையின் மூலம் மக்கள் அதிகம் பயன்பெறுவார்கள் என்றும், மக்கள் தேவை தொடர்பாக போக்குவரத்து நிர்வாகம் அதிக கவனம் செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 120 ரூபாய் உயர்ந்து 63,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 15 ரூபாய் அதிகரித்து 7,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை மாற்றமின்றி கிராம் 107 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடிகர் அஜித் நடித்து மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாக்கியுள்ள விடாமுயற்சி திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களின் ஆதரவை பெற்றுள்ள நிலையில், சென்னையில் மட்டும் கடந்த 2 நாட்களில் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் வசூலாகியுள்ளது. ஒட்டுமொத்தமாக கடந்த 2 நாட்களில் சேர்த்து 55 கோடி ரூபாய் தாண்டி இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் வார இறுதி நாட்களில் வசூல் மேலும் அதிகரிக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படத்தை ரசிகர்கள் மட்டுமின்றி திரை பிரபலங்களும் கொண்டாடி வருகின்றனர். சென்னை சத்தியம் திரையரங்கில் விடாமுயற்சி திரைப்படத்தை நடிகை ரெஜினாவுடன் ஐஸ்வர்யா ராஜேஷ் படம் பார்த்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடாமுயற்சி உண்மையிலேயே ஹாலிவுட் தரத்தில் இருப்பதாகவும், இதன் மூலம் புதிய வில்லியாக ரெஜினா கிடைத்துவிட்டதாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கூறினார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி முகத்தில் உள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. காலையில் வாக்குகள் எண்ணத் தொடங்கியது. திமுக வேட்பாளர் சந்திரகுமார் கணிசமான வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருந்தார். நாம் தமிழர் கட்சியின் சீதா லட்சுமி 2வது இடத்தில் இருந்தார். என்றாலும் இருவருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் அதிக அளவில் இருந்தது. இந்த நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி முகத்தில் உள்ளார். டெல்லி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக பெரும்பான்மைக்கும் மேலான இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கிறது. 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. தொடக்கத்தில் பாஜக அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் போக போக ஆளும் ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே கடினமான போட்டி நிலவியது. எனினும் பாஜக அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளதால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தலைநகர் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றுகிறது பாஜக.
காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. டெல்லியில் அண்மையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த அலுவலகத்தை சோனியா காந்தி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது RSS சித்தாந்தத்தை ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் செய்தார். ராகுலின் இந்த பேச்சை ரமாஹரி புகாரி என்பவர் ஒடிசா மாநில போலீசாரிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ராகுல் காந்தி மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. டெல்லியில் பாஜகவிடம் ஆட்சியை இழக்கும் ஆம் ஆத்மி கணிசமான இடங்களை பெற்று தொடர்ந்து வலிமையான நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. என்றாலும் அக்கட்சியின் ஸ்டார் வேட்பாளர்கள் தேர்தலில் மோசமான பின்னடைவை சந்தித்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால், தற்போதைய முதலமைச்சர் அதிஷி, மனிஷ் சிசோடியா உள்ளிட்ட வேட்பாளர்கள் தொடர்ந்து பின்னடைவில் உள்ளனர். எனினும் அவர்களது ஓட்டு வித்தியாசம் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்ததால் முழுமையான முடிவு வந்த பிறகே வெற்றி தோல்வி பற்றி தெரிய வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.